பாஸ் கிட்ட நீ போடுற வேஷத்தை பத்தி எடுத்து சொல்லவா? உனக்கு என்னடா வேணும்? ஆமா, கையில எவ்வளவு பணம் வச்சிருக்க? இன்னும் நான் சம்பளமே வாங்கலடா. வேலைக்கு சேர்ந்தே 4 நாள் தான் ஆகுது. அப்படியா பாஸ்? ஒரு நிமிஷம். தேங்க்ஸ் சார். டேய் என்னடா யாரா அவன்? ஆக்சுவலா நான் யாருன்னா என் தம்பி. தம்பியா? ரெண்டு பேருக்கு எந்த ஒத்துமையுமே இல்லையே. சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கீங்க. சித்தப்பா பையன். ஓ இல்ல சார், நான் ஏய் சுமாரா. சார் உங்ககிட்ட பணம் ஏதாவது இருக்கா சார்? எதுக்கு? இல்ல இவனுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணும், லேட் ஆகிருச்சு, அதான் இவனை எக்ஸாம் எழுத விட மாட்டேங்கிறாங்களாம். கொஞ்சம் கொடுங்க சார், நான் சம்பளம் வாங்கி திரும்ப கொடுத்துருவேன். டேய் சொல்லுடா. ஆமா சார், என் அக்கா கொடுத்துருவாங்க சார். அக்காவா? அண்ணன் அண்ணன். டேய் பதட்டத்துல உனக்கு அண்ணனுக்கும் அக்காக்கும் வித்தியாசம் தெரியாம போச்சாடா? படிப்பு பதட்டம் சார். உனக்கெல்லாம் உதவியே பண்ணக்கூடாது. ஏதோ படிப்பு விஷயம்னு சொல்ற, அதனால ஹெல்ப் பண்றேன். அத அப்படியே கொடுங்க சார். தேங்க்ஸ் சார். பாய்க்கா. சாரி பாய்ண்ணா. என்ன ஒரு மாதிரி உளறிட்டு போறான்? அவன் அப்படிதான் சார், விடுங்க. டேய் அதுல 10,000 ரூபாய் இருந்துச்சு, மறக்காம சம்பளம் வந்த உடனே கொடுத்துடணும். சரிங்க சார். சரி ஓகே, தேங்க்ஸ். எதுக்கு சார்? அது வித்யாவுக்கு பிடிக்கிற மாதிரி வளையல் செலக்ட் பண்ணி கொடுத்தல்ல, அதுக்கு. ஒரு பொண்ணு மனசு இன்னொரு பொண்ணுக்கு தானே தெரியும். என்னது? அது பழைய பழமொழி சார். ஒரு பொண்ணு மனசு ஒரு பையனுக்கு கூட புரியும். இதான் இப்போ புது பழமொழி சார். உன் பேச்சு நடவடிக்கை எதுவுமே சரியில்லையே. வா போ. இந்த பிறந்த நாளைக்கு அவ என் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அந்த குடுப்பன எனக்கு இல்லாம போச்சு. இந்த நாள் முடியறதுக்குள்ள அவள் ஒரு தடவை பார்த்துட்டா போதும், சந்தோஷமா இருக்கும். அது நடக்குமான்னு தெரியல. கிளம்பலாமா? என்னடா இவ்வளவு தூரம் வந்துட்டு தண்ணியில இறங்காம போனா எப்படி? வா சட்டை கழட்டி இறங்க, ஜாலியா தண்ணியில ஒரு ஆட்டம் போட்டு போலாம். என்னது கடல்ல ஜாலியா விளையாடலாமா? நான் வரல. டேய் என்னடா நீ பொம்பளை புள்ள மாதிரி வெக்கப்படுற? முதல்ல சட்டையை கழட்டு. இந்த மாதிரி சட்டையை கழட்டு தண்ணியில வந்து இறங்குடா. நான்லாம் தண்ணியில இறங்கலப்பா. பாபா கழட்டு. என்ன பண்றீங்க? சட்டையை கழட்ட போறேன். எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. பிடிக்காதா? கடல்ல இறங்கி ஆட்டம் போடுறது பிடிக்காதவன் எவனாவது இருப்பானா? எனக்கு உப்பு தண்ணி செட் ஆகாது, நான் விளையாட வர மாட்டேன். என்னடா ரொம்ப வித்தியாசமானவனா இருக்கியே. சரி இரு, என் சட்டையை வச்சுக்க, நான் போய் ஒரு ஆட்டம் போட்டு வந்துடுறேன். ஜாலியா இருக்குல்ல? சண்முகம் உன்னதான். ஒரு நிமிஷம் வந்துடுறேன். சரி சரி. ஹாய் சண்முகம். நீங்க? எனக்கு உங்களை தெரியும், உங்களுக்கு என்ன தெரியாது. நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். என்ன விஷயம் சொல்லுங்க. நீங்க வேதா மேடத்துக்கிட்ட வேலைக்கு சேர்ந்தப்பதான் நான் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். சரி. பார்த்த உடனே நான் என் மனசை உங்ககிட்ட பறி கொடுத்துட்டேன்.
எனக்கு புரியல. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சு போச்சு. ஐயோ நீ தனியா வாமா. ஏன் நான் சொல்றது சண்முகம்? கேளு, கொஞ்சம் தனியா வாமா. வேண்டான்னு சொல்லிடாதீங்க சண்முகம். ஐ லவ் யூ சண்முகம். நீங்க சொல்ற வார்த்தையில தான் என் வாழ்க்கையே அடங்கி இருக்கு. எந்திரடி. நீங்க பூவை வாங்கிக்காம நான் எந்திரிக்க மாட்டேன். ஐயோ இந்த கொடுமையெல்லாம் நான் யார்கிட்ட சொல்லுவேன்? ஏமா உனக்கு லவ் பண்ண வேற ஆளே கிடைக்கலையா? எழுந்திருமா. சொன்னா கேளு, எழுந்திரி. எத்தனையோ பேர் என்ன லவ் பண்ணாங்க, ஆனா எனக்கு உங்களை தான் பிடிச்சிருக்கு. உங்க அழகு, ஸ்டைல், நட, உட, இந்த காலத்து அரவிந்த் சாமி நீங்க தான். உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? இதெல்லாம் எனக்கு செட் ஆகாதுமா. ஏன் செட் ஆகாது? ஏன் என்ன உங்களுக்கு பிடிக்கலையா? நான் அழகா இல்லையா? நீங்க மட்டும் என் காதலை இப்ப ஏத்துக்கலனா நான் இதே கடல்ல விழுந்து செத்துருவேன் சண்முகம். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஆமா, உங்க மேல பைத்தியம் பிடிச்சிருக்கு. ஐயோ ரொம்ப பழைய டைலாக்கா பேசி கொல்றாளே. இது வரைக்கும் நான் யாரையும் லவ் பண்ணதே இல்ல, இனியும் லவ் பண்ண போறது இல்ல. ப்ளீஸ் என்னை ஏத்துக்கங்க. உங்களுக்கு ஒரு லவபிள் லவராவோ, ரொமான்டிக் வைஃபாவோ, உங்க பிள்ளைக்கு ஒரு பெஸ்ட் அம்மாவாவோ இருப்பேன். ஐயோ அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லடி. சொன்னா புரிஞ்சுக்கடி. அப்போ நீங்க என்ன லவ் பண்ண மாட்டீங்களா? லவ் பண்ண முடியாதுடி. பண்ணாலும் பிரயோஜனம் இல்ல. நீ நினைக்கிற மாதிரி ஆள் நான் இல்லடி. அப்போ இதுதான் உங்க முடிவு? வேற என்ன முடிவு எடுக்க சொல்ற? இப்பவே நான் என் முடிவை தேடிக்கிறேன். ஏய் எங்க போற? நில்லு. இல்ல நான் நிக்க மாட்டேன், நான் சாக போறேன். நில்றி. கொஞ்சம் நில்லு. நான் சொல்றேன்ல இங்க வா. இல்ல நான் நிக்க மாட்டேன். வான்னு நான் சொல்றேன். சாக தான் நில்லு போறேன். கொஞ்சம். என்ன விடுங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? யாருடி நீ? ஏன் அப்படி பாக்குறீங்க? சும்மாதான். ஆமா, ஏன் எப்போ நீ பாத்ரூம்ல போய் ட்ரெஸ் மாத்துற? நானும் ஆம்பளை, நீயும் ஆம்பளை, எவனுடைய ட்ரெஸ் மாத்தினா என்ன? அது கூச்சமா இருக்கு எனக்கு. கூச்சமா இருக்குமா? நான் என்ன பொண்ணா என்ன பார்த்து கூச்சப்படுறதுக்கு? அட்லீஸ்ட் தூங்கும் போதாவது பனியனோட தூங்கலாம்ல. சும்மா ஃபுல்லா கவர் பண்ணி சுத்திட்டு இருக்க. அதான் சொன்னனே எனக்கு கூச்சமா இருக்குன்னு. ஏண்டா இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கூச்சப்பட்டா அப்புறம் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் பொண்டாட்டிட்ட எப்படா நெருங்கி போவ? அவகிட்டயும் இப்படிதான் கூச்சப்படுவியா? என்னடா நான் தானே உன் தோள்ல கை போட்டிருக்கேன், சும்மா நழுவிட்டு போற. ஒரு பையன் உன் மேல கை போட்டா கூடவா உனக்கு கூச்சமா இருக்கும்? ஆமா. ஆமாவா? ஆனா நீ ரொம்ப வித்தியாசமான ஆளுடா. ரொம்ப உத்தமனா இருப்ப போலயே. சரி, நீ யாரையாவது லவ் பண்றியா என்ன? இல்லையே. இல்லையே. உனக்கும் அந்த பிரீத்திக்கு ஏதோ ஓடிட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டனே. அவங்கள நான் எப்படி லவ் பண்ண முடியும்? ஏன்டா பண்ண முடியாது? நீ ஒரு பையன், அவ ஒரு பொண்ணு, அதுக்கு மேல என்ன வேணும்? டேய், அவ்வளவு அழகா தானே இருக்கா? நீயும் மைதாவில செஞ்சு வச்ச பொம்மை மாதிரி செவன் தான் இருக்க. லவ் பண்ண வேண்டியதானே? என்னடா நீ என் பின்னாடியே எதுக்கு வந்துகிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல சார். என்னடா ஒண்ணும் இல்ல. கீழே டைனிங் ஏரியால இருந்து இங்க வரைக்கும் நீ என் பின்னாடியே வர. எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டியா? எதுக்குன்னு சொல்றா? இல்ல சார், அது ஏய், முகத்தை ஏன்டா கை வச்சு மூடிக்கிட்டு இருக்க? எனக்கு அடிக்கடி தும்மல் வருது சார். அதான் கொரோனாவா இருக்குமோன்னு பயமா இருக்கு. டேய், ஐயோ. டேய், அதான் யாருக்கும் பரவ கூடாதுன்னு கைய வச்சு மூடிக்கிறேன். டேய், அதுக்கு மாஸ்க் போடணும்டா, கையெல்லாம் வச்சு மூட கூடாதுடா. சரி போப்போ. சார். என்னடா? சார், உங்க செருப்பு நல்லா இருக்கு சார். செருப்பு நல்லா இருக்கா? அதுக்கு என்ன? எனக்கு குடுக்குறீங்களா? டேய், ஏண்டா நான் யூஸ் பண்ண செருப்ப நீ எதுக்குடா கேக்குற? என்ன பில்லி சூனியம் ஏதாவது பண்ண போறியா? அதுக்கெல்லாம் உங்க பையன் தான் லைக்கு. எது? அது என் செருப்பு அறுந்து போச்சு சார். சரி, புதுசு வாங்கிக்க.
அது வரைக்கும் கொஞ்சம் வேணும் சார், ப்ளீஸ் சார். கால்ல எனக்கு ஆணி சார், செருப்பு இல்லாம நடக்க முடியாது. ஆமா, நீ என் எதிரியோட டீம்ல இருக்க, உனக்கு நான் ஏன் உதவி பண்ணணும்? நீங்க எனக்கு உதவி பண்ணா நானும் உங்களுக்கு உதவி பண்ணுவேன் சார். ஆ, ஓ, அந்த பிரீத்தி என்ன பிளான் பண்ணாலும் என்கிட்ட போட்டு கொடுத்துருவேன். ஆ? சரிங்க சார். சார் உங்க செருப்பை கொடுங்க சார். ஏண்டா ஒரு போட்டுக்கிட்டு இருக்கிற செருப்புக்கே அவளை போட்டு கொடுக்கறாங்கறியே. இப்போ இதுதானே சார் தேவை. சரிடா, இந்தடா, இந்தா. ஏய், விசுவாசமா இருக்கணும். ம்? சரிங்க சார். அவன் போட்டு கொடுக்கறதுக்கு என்னென்னமோ லஞ்சமா கேக்குறான். நீ சிம்பிளா நான் போட்டுக்கிட்டு இருக்கிற செருப்பை கேக்குற, அவ்வளவுதானே? நீ வித்தியாசமான ஆள் தான்டா. எடுத்துக்கடா. தேங்க்யூ சார். ஏய், எங்கடா உங்க அம்மா? நம்ம எல்லாரையும் வர சொல்லிட்டு அவளை இன்னும் காணோம். அந்த சண்முகத்தை கூட்டிக்கிட்டு ஏதோ ஒரு முக்கியமான மீட்டிங்க்கு போயிருக்காங்கப்பா. வந்துருவாங்கப்பா. தப்பான ஆளுங்களை ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறதுல உங்க அம்மா அடிச்சுக்க ஆளே இல்லடா. நீ வேணா பாரு, அந்த சண்முகம் பயலால உங்க அம்மாவுக்கு கண்டிப்பா ஒரு ஆபத்து வரதான் போகுது. அவன் அந்த பிரீத்தியோட சேர்ந்துகிட்டு பெருசா ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கான். அப்பா, அந்த பையன் அவ்வளவு மோசமான ஆள்லாம் இல்லப்பா, அவன் நல்ல பையன் தான். டேய், என்னடா புதுசா அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? என்ன உன்னைய அவங்க கூட சேர்த்துக்கிட்டானா? ஐயோ, அப்படிலாம் இல்லப்பா. அவனை எனக்கு சுத்தமா பிடிக்கலடா. அவன் ஆளும் மண்டையும் மீசையும் ஏதோ சோழகுல பொம்மை மாதிரி இருக்காண்டா. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவன் என் கையில சிக்கட்டும் அவனை. அப்ப இருக்குடா அவனுக்கு. விஜய், அம்மா, பூஜைக்கு எல்லாம் ரெடியா இருக்கா? எல்லாம் ரெடியா இருக்குமா? என்னம்மா திடீர்னு எல்லாரையும் கிளம்பி கோயிலுக்கு வர சொல்லிருக்கீங்க? நம்மளோட இன்ஸ்டிடியூஷனுக்கு இப்ப யூனிவர்சிட்டி அந்தஸ்து கிடைச்சிருக்கு. அது சம்பந்தமான மீட்டிங்க்கு தான் இப்ப நான் போயிட்டு வரேன். என்னம்மா சொல்றீங்க? என் வாழ்க்கையோட லட்சியம் இது. இதுக்காக நான் ரொம்ப வருஷமா போராடிக்கிட்டு இருக்கேன். இப்பதான் அபிஷியலா கூப்பிட்டு சொன்னாங்க. கங்க்ராட்ஸ்மா. தேங்க்யூ விஜய். கங்க்ராட்ஸ்மா. தேங்க்யூ மனசா. நியூஸ்லாம் ஒன்னும் வரல. இன்னும் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணல. அடுத்த மாசம் தான் பிரஸ் ரிலீஸ் வருது. அடுத்த கல்வி ஆண்டுல இருந்து நம்ம இன்ஸ்டிடியூட் யூனிவர்சிட்டியா இருக்கும். எதுவுமே இல்லாம வெறும் படிப்பை மட்டும் வச்சுக்கிட்டு சென்னைக்கு வந்த. எத்தனை வருஷம் கடுமையா உழைச்சு நீ இந்த இடத்துக்கு வந்திருக்க. இது உன் உழைப்புக்கு கிடைச்ச வெற்றி வேதா. உன் புருஷன்னு சொல்லிக்க எனக்கு அவ்வளோ பெருமையா இருக்கு. நமக்குள்ள 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனா இந்த நிமிஷம் அதெல்லாத்தையும் மறந்து உன்னை கொண்டாடணும்னு தோணுது. வாழ்த்துக்கள் வேதா. தேங்க்யூ. ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? ஏம்மா அவர் பேச மாட்டாரு? அந்த சாமி கடைசியா பேசி 2 வருஷம் ஆச்சு. எத்தனையோ பெரிய ஆளுங்கள்லாம் வந்து அருள் வாக்கு கேட்பாங்க. நானே பல தடவை என் மனக்குழப்பத்தை சொல்லி அவர்கிட்ட புலம்பி இருக்கேன். அவர் கண்ணை திறந்து பார்த்ததும் இல்ல, வாயை திறந்து பேசினதும் இல்ல. இப்ப உங்களுக்கு அருள் வாக்கு சொல்லிருக்காருன்னா அதுக்கு காரணமே நீங்க செஞ்ச புண்ணியம் தான்மா. பல பேருக்கு படிப்பு கொடுத்திருக்கீங்களே. அவர் சொல்லி இது வரைக்கும் எதுவுமே நடக்காம இருந்ததே இல்ல. ஐயோ, அப்ப நிறைய பிரச்சனை வரப்போதா? அதுக்குதான் சாமி பரிகார பூஜை சொல்லிருக்காரு. அத முறையா செஞ்சிருங்கம்மா. அப்போ
வித்யாவை நம்ம திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வரணுமா? அவர் சொன்னதெல்லாம் செய்யணும்னா வித்யாவும் வந்துதானே ஆகணும். இப்ப கூட வித்யா வரக்கூடாதுன்னு நினைக்கிறியா வேதா? அப்பா, அவர் பேசுறதெல்லாம் கேட்கும்போது எனக்கே கை காலெல்லாம் நடுக்க ஆரம்பிச்சிருச்சுப்பா. வித்யா வந்துதான் ஆகணும், வேற வழியே இல்லை. அம்மா, வித்யாவை கூட்டிட்டு வரலாமா? சரி. சண்முகம், நீ என் கூட வாடா. வித்யா எங்க இருந்தாலும் நம்ம சேர்ந்து தேடி கண்டுபிடிச்சு கூட்டு வரலாம், சரியா? ஆனா இப்ப வித்யா எங்க இருப்பான்னு தெரியணுமே. மாணிக்கத்துக்கிட்ட கேட்போம். அவசரத்துல ஹாஸ்டல் பேரை சொல்லிட்டேன். அவங்க எல்லாரும் இப்ப கிளம்பி போயிட்டு இருக்காங்க. இப்ப அவங்களுக்கு முன்னாடி வித்யாவை போய் எப்படி நிக்கிறது, எப்படி போறது? நல்ல வேலை அந்த பிரீத்தி இன்னும் இந்த விஷயத்த கண்டுக்கல. அவளுக்கு மூக்கு வேர்த்துச்சுன்னா அவ்வளவுதான். சண்முகம், ஷோ வந்துட்டா, சதிகாரி வந்துட்டா. என்ன இவ்வளவு நேரம் காணுமேனு பார்த்தேன். எனக்கு வர கோவத்துக்கு இவளை கொண்டு போட்டாதான் சரியா வரும். சண்முகம், இதோ வர மேடம். சொல்லுங்க மேடம். அந்த வித்யாவை ஹாஸ்டல்ல இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வர குடும்பத்தோட போயிருக்காங்க போல. ஆமா மேடம், அதான் நானும் என்ன செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு பிளான் பண்ணி அவளை வீட்டை விட்டு துரத்துனீங்க. ஆனா ஏதோ ஒரு சாமியார் சொன்னாருன்னு வேதா மேடம் அவளை கூட்டிட்டு வர்றதுக்கு கிளம்பி போயிட்டாங்க. அவளுக்கு ஒரு எண்டு கார்டு போடவே முடியாதா? விட்டு விட்டு முழிச்சிட்டே இருக்காளே. நாம போடுவோம்க்கா, அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. சண்முகம், சரி வா கிளம்பு. எங்க மேடம்? அந்த வித்யாவை இந்த வீட்டுக்கு வரவிட கூடாதுல்ல? ஆமா. ஆண்டி அங்க போறதுக்கு முன்னாடி நாம போய் அவளை தடுத்துருவோம். எப்படி மேடம்? அதெல்லாம் பிரீத்தி பக்காவா பிளான் பண்ணி வச்சிருப்பான். நீ கிளம்புடா தம்பி. அது எனக்கு வயிறு வலின்னு. வயிறு வலின்னு சொல்றதுக்கு காரணமே அவளை நீ எப்படி தடுக்கிறதுன்னு பிளான் பண்றதுக்கு தானே. எனக்கு நல்லா தெரியும்டா தம்பி. உன்ன மாதிரி ஒரு சின்சியரான வேலைக்காரனை எங்கேயுமே பார்க்க முடியாது. கிளம்பு மேடம். நான் மட்டும் போயிட்டு வரேன், நீங்க வீட்லயே இருங்க, நான் பாத்துக்கிறேன். அவளை தடுத்து நிறுத்த வேண்டியது என் பொறுப்பு. இல்லடா, உன்னால அவ்வளோ ஈஸியா அவளை மேனேஜ் பண்ண முடியாது. உனக்கு அவளை பத்தி முன்ன பின்ன தெரியாதுல்ல, அதனால நானும் கூட வந்தாதான் சரியா இருக்கும். வா போலாம். என்னடா யோசிக்கிற? டைம் ஆச்சு. அவங்க அங்க போறதுக்குள்ள ஏதாவது ஒரு குறுக்கு வழியை கண்டுபிடிச்சு நாம அங்க போய் ஆகணும். கிளம்பு வா. வா சண்முகம். இவ கூட சண்முகமா இருக்கிற நான் எப்படி அங்க வித்யாவா இருக்க முடியும்? ஷோ, என்ன நடக்க போதுன்னே தெரியலையே. ஆக மொத்தம் இன்னைக்கு ஏதோ ஒரு கிளைமேக்ஸ் நமக்கு காத்திருக்கு. மேப்பாத்தா, ஹே, அது தப்பு தப்பா காமிக்கும். அது எனக்கு ஷார்ட்கட் தெரியும். அந்த வழியில போனோம்னு வச்சுக்கோங்களேன், வெறும் 10 நிமிஷத்துல போயிடலாம். 2 கிலோமீட்டர் தான் சார் காமிக்குது. அடடடடா, அந்த ஏரியா ஃபுல்லா செம்ம டிராபிக்கா இருக்கும். ஏன்னா சென்னையில இருந்து உங்களுக்கு ரூட் தெரியல. 2 கிலோமீட்டர் தாண்ட 2 மணி நேரம் ஆகும். நான் சொல்ற ரூட்ல போங்க. இப்ப வரும் பாருங்க, அந்த ரைட் எடுங்க. டேய், அவன் போறபடி போட்டுட்டான், நீ ஏன்டா போட்டு குழப்புற? சும்மா இருங்கப்பா, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. டிரைவர், நான் சொல்ற ரூட்ல போங்க. இந்த லெஃப்ட். எல்லாருக்கும் இன்னைக்கு மொத்த சென்னையும் சுத்தி காட்டுறேன். வித்யா, அதுக்குள்ள ஏதாவது ஒரு வழி பண்ணிடுமா? இல்லைன்னா உன் வேஷம் கலைஞ்சிடும். போங்க. ஐயோ, எப்படியாவது இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு சீக்கிரம் ஹாஸ்டலுக்கு போய் வித்யாவா மாறணுமே. என்ன பண்ணலாம்? ஹலோ, சொல்லுங்க.
என்னாச்சு? என்ன சொல்றீங்க? எப்போ? இது உடனே கிளம்பி வரேன். போன்ல யாரு சண்முகம்? அது அது வீட்ல இருந்து. ஏன் என்னாச்சு? அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா? அப்பாவை பக்கத்துல ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்களாம். உடனே வர சொல்றாங்க. ஐயோ பரவாயில்ல, நான் வேலையை முடிச்சுட்டே கிளம்புறேன். ஐயோ அப்படிலாம் சொல்லக்கூடாது தம்பி. முதல்ல குடும்பம் தான் முக்கியம். பிரீத்தி, இவன் கிளம்பட்டும், நாம மட்டும் போய் அவளை சமாளிச்சுக்கலாம். யோசிக்காத பிரீத்தி. பரவாயில்லங்க, நான் வேலையை முடிச்சுட்டே கிளம்புறேன். இல்ல சண்முகம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. நீ போய் உங்க அப்பாவை பாரு. டிரைவர், வண்டியை நிப்பாட்டுங்க. சரி, நான் வரேன். சண்முகம், பணம் இருக்கா உன்கிட்ட? இருக்கு மேடம். சரி, பாத்துட்டு என்னன்னு கால் பண்ண. நாங்க கிளம்புறோம். சரி, அப்போ நான் வரேன் மேடம். போயிட்டு கால் பண்ணு. பாத்து போடா. சரிங்க மேடம். கேஷ் ஏதாவது வேணும்னா கால் பண்ணு. அப்பா, ஒரு வழியா அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சாச்சு. இப்ப எல்லாருக்கும் முன்னாடி நான் அங்க போகணுமே. என்ன பண்றது? ஆட்டோ ஆட்டோ எங்கம்மா போறோம்? அண்ணா, சைதாப்பேட்டை போகணும். போலாமா? யார் நீங்க? யார பார்க்கணும்? என் மருமக பேரு வித்யா, இங்கதான் தங்கி இருக்கா. அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கோம். வர சொல்லுங்க. வித்யா, அம்மாடி வித்யா. இல்லாத ஆளை கூப்பிட்டா எப்படி வருவா? யோ மாமா, நீ தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். உன்னை விழுத்தாதான் சரியாகும். மாப்ள, வித்யாவை கூப்பிடுங்க மாப்ள. சார், என்ன இப்படி கத்துறீங்க? இது பொண்ணுங்க தங்கி இருக்கிற ஹாஸ்டல். அதனாலதான் என் பொண்ணை கூப்பிடுறேன். மாமா, என்ன மாமா இதெல்லாம் இப்படி அன்டீசென்டா பிஹேவ் பண்றீங்க? நானா? டேய், நீங்க இப்படிலாம் கத்த கூடாதுடா. பேசாம இரு. மேடம், என் மருமக வித்யாவை வர சொல்லுங்க. சார், வித்யாங்கிற பேர்ல இங்க யாரும் இல்ல. என்னது இல்லையா? என்ன சொல்றீங்க? மேடம், இது சைதாப்பேட்டை ஏஞ்சல் ஹாஸ்டல் தானே? ஆமா. இங்கதான் என் மருமக இருக்கிறேன்னு சொன்னா. அந்த பேர்ல யாரும் இல்லையே. உங்களுக்கு வேற ஏதாவது பிரான்ச் இருக்கா? இல்ல மேடம், இது ஒரு ஹாஸ்டல் தான். இங்க இல்லன்னா அப்போ ஏன் வித்யா இந்த அட்ரஸ் சொல்லணும்? இவங்களாம் வந்துட்டாங்க. இங்க பாருங்கம்மா, என் பொண்ணு பொய் சொல்லிருக்க வாய்ப்பே இல்ல. இவங்க எதுக்கு இங்க வந்தாங்க? ஸ்னேகா, பிரீத்தி, நீங்க எங்க? இங்க நாங்களும் வித்யாவை கூப்பிடதான் அத்தை வந்தோம். என்னதான் இருந்தாலும் நான் அவளோட மூத்தாரு. என் மேலயும் அவளுக்கு கொஞ்சம் கோவம் இருக்கும்ல, அதான் கூட்டிட்டு போலான்னு வந்தேன். நீங்க இங்க வர்றதா ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல. நீங்க போனதுக்கு அப்புறம் தான் மாமா எனக்கே தோணுச்சு. ரொம்ப முன்னாடியே வந்துட்டீங்களோ? ஆமா மாமா. ஆமா, நீங்க லேட்டு. இப்ப அதான் முக்கியமா? வித்யா எங்க? ஆண்டி, அந்த பேர்ல இங்க யாருமே இல்லைன்னு சொல்றாங்க. நாங்களும் நல்லா விசாரிச்சு பார்த்துட்டோம். அத்தை, என் பேர் இல்ல, வேற யாரு பேரு கேட்டாலும் அப்படிதான் சொல்லுவாங்க. என்ன பண்றது,
வியாதி கொஞ்சம் முத்தி போச்சு. என்னது? எனக்கு வியாதி முத்தி போச்சா? இவங்களுக்கு வியாதின்னு சொன்னா கோவம் வந்துரும். ஏய், என்ன நீ? அட இருங்க வார்டன், கிளம்பிட்டோம். வாங்கலாம் போலாம். ஏமா நீயே வரக்கூடாதுமா. சம்பந்தியம்மா என் பொண்ணை கூப்பிடுங்க. அப்பா எதுக்குப்பா? இருமா கூப்பிடுங்க சம்பந்தி. வீட்ல ஒரு பரிகார பூஜை பண்ணணும். அதனால நீ திரும்ப நம்ம வீட்டுக்கு வரணும். சூப்பர் சூப்பர். வாமா வாமா இப்போ வாமா. வா. என்ன மயக்கமாக்குறதுக்கு கர்ச்சிஃபா? இப்ப தானே அவங்க 2 பேருக்கும் மயக்கம் வந்திருக்குமே. வரட்டா? சரி சரி வா. வந்துட்டு இருக்கான். யாரு இந்த வீட்டுக்கு திரும்ப வந்தாலும் சண்முகம் இதே வீட்ல தான் இருப்பான். அவனை யாரும் டிஸ்டர்ப் பண்ண கூடாது. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இவ ஒருத்தி. ஹலோ டேய், எங்கடா இருக்க? மேடம், அத ஏன் மேடம் கேக்குறீங்க? அந்த வித்யா என்ன ஒரு ரூம்ல வச்சு மயக்க மருந்து கொடுத்து பூட்டிட்டு போயிட்டா மேடம். இப்போதான் அந்த வார்டன் வந்து கதவை திறந்து விட்டு போனாங்க. அவ ஏதாவது பண்ணிருப்பா நான் நினைச்சேன். நான் நினைச்ச மாதிரியே நடந்திருக்கு. அவ இப்ப இந்த வீட்டுக்கே வந்துட்டா தெரியுமா? ஆமா தெரியும் மேடம். ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? இங்கிருந்து கிளம்புனவங்க அங்கதானே மேடம் வந்திருக்கணும். சரி, அதெல்லாம் விடு, நீ சீக்கிரம் கிளம்பி வா. இனிமேதான் நமக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. ஓகே மேடம். இனிதான் எனக்கும் நிறைய வேலை இருக்கு. உன் பிளான் மொத்தத்தையும் உன் கூடவே இருந்து தவிடு பொடியாக்குறேன். ஐயோ, இவர் வர கதவை தட்டுறாரு. யா போச்சு. யா மாமா மாமா. என்ன? என் பொண்ணு எங்க? எதுக்கு? அப்பா பொண்ணுக்குள்ள 1000 இருக்கும். அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியுமா? வித்யா அவ உள்ள குளிச்சிட்டு இருக்கா மாமா. குளிச்சிட்டு இருக்காளா? ஆமா. தண்ணி ஊத்துற சத்தமே கேட்கல. மாமா உள்ள போன உடனே குளிப்பாங்களா? என்ன மாமா கேனத்தனமா பேசிட்டு இருக்கீங்க? ஆமா, நீ எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுற? இல்ல டென்ஷன் ஆகுதுல்ல. அதான் எதுக்குன்னு கேக்குறேன். அது எதுக்குன்னு கேட்டா அப்படிதான் ஆகும். ஒருத்தங்க குளிச்சிட்டு இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணா எவ்வளவு டென்ஷன் ஆகும்னு எனக்கு தான் தெரியும். அவ உள்ள இருக்கா, நான் வெளியே இருக்கேன். நான் வெளியே இருக்கேன், அவ உள்ள இருக்கா. அதான் அவளுக்கு பதில் நான் டென்ஷன் ஆகுறேன். என்ன விஷயம் சீக்கிரம் சொல்லி தொலைங்க. இங்க பாரு, உங்ககிட்ட எல்லாம் சொல்ல முடியாது. ஏன்? சரி சொல்லாதீங்க. வித்யா சொல்லுங்கப்பா. என்ன குரல் வித்தியாசமா இருக்கு? என்ன வெளியில சத்தம் கேக்குது? அது ஒண்ணு இல்ல மாமா, அவ குளிச்சிட்டு இருக்கால, குளிச்சிட்டு இருக்கும்போது அங்கிருந்து பேசுற எக்கோ தான் மாமா இங்க கேக்குது. அம்மாடி வித்யா. சொல்லுப்பா. மணி, அந்த சண்முக பைய ரொம்ப மோசமானவமா. அவங்கிட்ட நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அவனை இந்த ரூமுக்குள்ள விட்டுறாதம்மா. எல்லாம் தெரியும்பா, நான் பாத்துக்கிறேன். நீங்க முதல்ல இங்க இருந்து போங்க. கொஞ்சம் கூட அறிவே கிடையாது. என்னம்மா,
அப்போ இப்படி விரட்டுற? ஆமா, குளிக்கும் போது வந்து டிஸ்டர்ப் பண்ணா கோவம் வரதா செய்யும். போங்கப்பா. என்ன இழிப்பு? இதத்தான் நானும் சொன்னேன், நீங்க கேக்கல. இப்ப வாங்கி கேட்டுக்கிட்டீங்கல்ல, போங்க போங்க. இங்க பாரு, இப்ப என் வித்யா வந்திருக்கிறது உன்னை ஏத்துக்கிறதுக்கு இல்ல, உன் குடும்பத்தோட வாழ்றதுக்கும் இல்ல. ஸ்டாப் இட். என் குடும்பத்தை காப்பாத்த, அதனால நான் உங்க பொண்ணு கிட்ட நெருங்கி போக கூடாது, அப்படியே டிஸ்டன்ஸ்லயே இருக்கணும். அதானே? கரெக்டா சொல்றிய. இந்த பூமியே ரெண்டா பொழந்தாலும் அப்பாவும் பொண்ணும் இந்த விஷயத்துல மட்டும் கண்ணும் கருத்துமா இருப்பீங்களே, எனக்கு தெரியாதா என்ன? இங்க பாரு, தெரிஞ்சா மட்டும் பத்தாது, அத ஒழுங்கா கடைபிடிக்கணும். ஆமா, நீ ஏன் எங்க நிக்கிற? தள்ளி நெல்லு. சரி போங்க. இங்க பாரு, சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். இருக்குங்க மாமா. பத்திரமா இருமா. என்ன இவன் நெத்தில பொட்டு வச்சிருக்கான்? யாருமே கவனிக்கல, அத நீ மட்டும் கவனிக்கணுமாப்பா? என்ன சண்முகம் இது? டேய், என்ன பொட்டெல்லாம் வச்சிருக்க? அது எங்கடா போயிட்டு வர? ஹாஸ்பிட்டலுக்கு தான் போனியா இல்ல வேற எங்கேயாச்சும்? சார் தப்பா பேசாதீங்க சார். ஹாஸ்பிட்டல்ல ஒரு நர்ஸ் கீழே விழ போனாங்க. அவங்கள பிடிக்கும் போது அவங்க மேல நான் விழுந்துட்டேன். அப்போ அவங்க பொட்டு என் நெத்தில ஒட்டி இருக்கலாம். அது எப்படி பொட்டு ஒட்டும்? ஐயோ அப்பா. மாமா, சும்மா கேள்வி மேல கேள்வி கேட்காதீங்க. அதான் ஒட்டும். இதுல ஒரு ஆராய்ச்சியா என்ன? நீங்க ஏன் மாப்ள பதட்டமாகறீங்க? பின்ன அர்த்தம் இல்லாம பேசினா பதட்டமாக தானே செய்யுது. போங்க, போய் வேற ஏதாவது வேலை இருந்தா பாருங்க. போங்க போங்க மாமா. டேய், நீ என்னடா பாத்துட்டு நிக்கிற? என் ரூமுக்கு வாடா. இவன் என்ன இவங்கிட்ட ரொம்ப நெருக்கம் காட்டுறான்? சரி இல்லையே, ஒருவேளை இவனை வச்சு பிரீத்திய கார்னர் பண்ண பிளான் பண்றானோ? நீங்க போங்க சார், எனக்கு வேற வேலை இருக்கு. அப்படி என்ன வேலை? 1000 வேலை இருக்கும், அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியுமா? போங்க சார். டேய், அவங்க கிட்ட சொன்ன மாதிரி எங்க கிட்ட சமாளிக்க முடியாது. நெத்தியில ஸ்டிக்கர் போட்டு எப்படி வந்துச்சு? அது அந்த லேடிஸ் ஹாஸ்டலுக்கு தானே போயிருந்தோம். அங்க பொண்ணுங்க கூடி நின்னு கலாட்டா பண்ணாங்கல்ல, அதுல யாரோ ஒரு பொண்ணோட பொட்டு என் நெத்திக்கு வந்துருச்சு போல. அத நான் கவனிக்கலக்கா. ஓஹோ, நான் இப்ப சொல்றேன், இன்னும் எண்ணி 7 நாள்ல இந்த குடும்பத்தை சின்ன பின்னமாக்கி வேதாவோட இமேஜ காலி பண்ணி இந்த பூஜையை தடுத்து நிறுத்தி அவங்கள நடு தெருவுக்கு கொண்டு வரல, என் பேரு பிரீத்தி இல்ல. நானா அந்த வேதாவான்னு பார்க்கலாம். முதல்ல யார்ல இருந்து ஆட்டத்தை ஆரம்பிக்கிறது? இந்த இதுல ஒவ்வொரு விரல்லையும் இந்த ஃபேமிலில இருக்கிற ஒரு ஆளையும் பிக்ஸ் பண்ணிருக்கேன். இதுல யார்ல இருந்து ஆட்டத்தை ஆரம்பிக்கலான்னு நீயே ஒரு விரலை தொட்டு முடிவு பண்ணு. சந்திரமோகன் நல்ல சாய்ஸ் தான். இந்த வீட்ல ரொம்ப ஆட்டம் போடுறதே அந்த ஆள் தானே. அவர் வெளியே தலகாட்ட முடியாத மாதிரி பண்றேன். என்ன பண்ண போறீங்க மேடம்? சொல்றேன், ஆனா இந்த சம்பவத்துல மொத்த குடும்பமே தலை குனிஞ்சு நிக்க போகுது. ஹலோ, என்ன சார், கை காலெல்லாம் நடுங்குதா? ரொம்ப பயமா இருக்கா?
ஏய் யார் நீ? ஏன் இப்படி எல்லாம் பண்ற? இந்த போட்டோ எல்லாம் எப்படி எடுத்த? என்ன சார் செய்யற தப்பெல்லாம் செஞ்சுட்டு எப்படி போட்டோ எடுத்தேன்னு என்கிட்டயே கேக்குறீங்க? ஏய் நான் எந்த தப்பும் செய்யல. அது எனக்கு தெரியும். ஆனா இந்த போட்டோவை பார்த்தா எல்லாரும் என்ன நினைப்பாங்க? தபர், என் பசங்களுக்கே நான் கல்யாணம் பண்ணி பார்த்துட்டேன். என் வாழ்க்கையில நான் கனவுல கூட என் பொண்டாட்டிக்கு நான் துரோகம் பண்ணதே இல்ல. ரொம்ப கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்போ இந்த போட்டோ வெளியில வந்தா உங்க கௌரவம் மொத்தமா அழிஞ்சு போயிடும். உங்க குடும்பமே உங்க முகத்துல காரி துப்பும். ஏய், உங்க பொண்டாட்டி நீங்க கட்டின தாலி அறுத்து உங்க முகத்துல வீசிட்டு போயிடுவா. ஏய், 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 உனக்கு என்னதான் வேணும்? அப்படி கேளுங்க. இப்பதான் நீங்க பாயிண்ட்டுக்கே வந்திருக்கீங்க. அர்ஜென்ட்டுக்கு ஒரு 50,000 அனுப்புங்க. ஏய் ஏய் ஏய், என்ன மிரட்டறியா? சீக்கிரம் அனுப்பி விடுங்க சார். இல்லனா உங்க பொண்டாட்டியோட நம்பருக்கு எல்லா போட்டோவும் அனுப்பி வச்சிருவேன். ஏய் ஏய், இந்த நம்பருக்கே பணத்தை அனுப்பி வச்சிடுங்க சார். பாய். ஏய் 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 ஏய், ஹலோ ஹலோ. உன் தாலிக்கே ஆபத்து வரப்போகுதுமா. யார் இந்த நேரத்துல? இந்த நேரத்துல அப்பா கால் பண்றாரு. ஹலோ விஜய், சொல்லுங்கப்பா. அர்ஜென்ட்டா ஒரு 50,000 ரூபாய் எனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றா. அப்பா என்னப்பா நீங்க பாட்டுக்கு இந்த நேரத்துல போன் பண்ணி பணம் கேக்குறீங்க? டேய், எல்லாத்துக்கும் உனக்கு விளக்கம் சொல்லிட்டு இருக்கணுமா? பணம் வேணும்னு கேட்டா அனுப்பி வையேன்டா. இல்லப்பா எதுக்குன்னு சொன்னீங்கன்னா. என் ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடா, அவனுக்கு அனுப்பணும். சரிப்பா, நான் சென்ட் பண்றேன். பணம் வந்துருச்சு. பார், நீ கேட்ட பணத்தை நான் கொடுத்துட்டேன். அந்த போட்டோ எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடு. பொன்முட்டை இடுற வார்த்தை யாராவது கழுத்தறுத்து கொல்லுவாங்களா?